யோ அந்த பொண்ணை சைட் அடிச்சுனுக்குற பேசியா? ஐயா, உங்க சின்ன பையன் மாறனும் உங்க சின்ன மருமக வீராவும் பிரிஞ்சு தானே இருக்காங்க. சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணிப்பாங்கன்னு ஊருக்குள்ள அரசல் புரசல பேசிக்கிறாங்க ஐயா. அதான் மாறன் தம்பிக்கு ஒரு நல்ல வரனா பார்த்து கொண்டு வந்திருக்கேன். பெரிய இடம், உங்க பையங்கிறதுனால ஒத்துக்கிட்டாங்க. நல்ல பொண்ணு, படிச்சிருக்கு, செய்முறையெல்லாம் சிறப்பா பண்ணிடுவாங்க. ஒருவேளை இது மச்சான் பார்த்த வேலையோ? முழிக்கிற மொழியே சரியில்லையே. உனக்கு எவ்வளவு டேரி திமிரு இருந்துச்சு, தங்கச்சி இருக்கும்போது அவனுக்கு இன்னொரு பொண்ணை பாப்பேன். இல்ல தம்பி, நீங்க ஃபூல். முதல்ல உன்னை யார் வீட்டுக்குள்ள விட்டது? மரியாதையா வெளியே போயிடு, இல்லைன்னா தம்பி இப்படி வா, இப்படி வாங்கி வா. ஏய், இது உன் வாழ் தானடா மச்சான். என்ன உன் கதை? நீ தான் அந்த டுபோக்கரை வர வச்சிருக்கிற. போய் பேசாதடா. ஏய், என் தங்கச்சியோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ உனக்கு இன்னொரு பொண்ணு கேக்குதாடா? மச்சான், ஏய் சத்தியமா நான் வர சொல்லல. இந்த மச்சான் கொச்சான் தான் பேசிட்டு இருக்காத. உன்னை பத்தி எனக்கு தெரியும். எந்தெந்த நேரத்துல டிசைன் எப்படி மூஞ்ச மாத்துவேன்னு. எவ்வளவு திமிருடா உனக்கு. யாரோ ஒருத்தருக்காக நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? மச்சான், ஒரு நிமிஷம் சட்டையை விடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் சொன்னா கேளுங்க. விடுங்க, கொஞ்சம் இப்படி வாங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. பர்பிள் சட்டை இப்படி வாங்க சார். எதுக்கு? வாங்க சார், இப்படி வாங்க. சயின்டிஸ்ட் செத்தான். காது போச்சு. ஏண்டா நான் உன்னை வர சொன்னா? இல்ல. அப்புறம் என் மச்சான் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காப்ல, வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்க. குடும்பத்துக்குள்ள கலகம் மூட்டை வந்திருக்கியா? இந்த பாரு, வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் ஒருத்தியோட தான். இந்த 2வது கல்யாணம் 3வது கல்யாணத்துக்கெல்லாம் நான் ஆள் இல்லை. உனக்கு புரோக்கர் கமிஷன் வேணும்னா புதுசா யாருக்காவது போய் கல்யாணம் பண்ணி வை. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் உன்னை பார்த்தேன், சாவடிச்சிருவேன். இவர் தான் அடிப்பேன்னு சொன்னாரு, இப்ப இவர் அடிக்கிறாரு. சரியான ஆளுங்கடா சாமி. ஓடியா போடாங்கிற. மாறா, என்னடா இது? யாரும் சொல்லாம அவன் எப்படி வந்தா? நீ ஒண்ணு எரியர் நெருப்புல எண்ணெய் ஊத்திக்கிட்டு, நானும் ஒண்ணும் கூப்பிடல. நான் இல்ல. வீரா, எனக்கு சத்தியமா என்ன நடக்குதுன்னு தெரியல. இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. ஐயா, நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. நாம தான் டிவோர்ஸ் பண்ண போறோம்ல, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போதும். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கவங்க நொந்து போவாங்க. ஏற்கனவே உங்களால அவங்க பட்டதெல்லாம் போதாதா? ஏம்மா, உன் மேல சத்தியமா நான் எதுவும் பண்ணல. வேணாம், விட்டுரு. ஏய், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. பாப்பா, வாங்கண்ணே. பாப்பா சொல்லுங்கண்ணே. என்ன வேலை பண்ணிருக்க நீ? இல்ல, அது மச்சான், நான் பாப்பான்னு பீப்பானா போயிட்டு பேசுங்கிற. நீ கிளம்பு. நீ இந்த குடும்பமே சரியில்லை, தேவையில்லாம பொண்ணு எடுத்து கஷ்டப்படுறான். சரி, உனக்கு என்ன கோவம்? இல்லை, இப்போ இந்த கேள்வி நான் என்ன கேட்டுக்கிட்டேன், அதே கேள்வி இப்போ ஒன்ன கேட்குறேன், அவ்வளோதான். உன்னோட கோவத்துக்கான காரணம் அக்கா கண்மணியை அவன் அங்கே கூட்டிட்டு போனான் சார். இப்போ கண்மணி அவன் வற்புறுத்தி அங்கே கூட்டிட்டு போனானா? இல்லை, இல்லைனா அங்கே ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் கண்மணி அவனை நம்பி அங்கே போச்சா? போயிருக்க மாட்டான். அப்போ இவன் என்னமா பண்ணுவான்? இப்போ அவங்க போய் பேசலாம் தான் போயிருக்காங்க. போன இடத்துல நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சு. அது எதுவுமே அவன் கையில் இல்லைல்ல. இப்போ எல்லா விஷயத்துலையும் நான் இப்போ என்ன பண்ணேன்னா, மாறும் இடத்துல என்ன வச்சு சில விஷயத்தை நான் யோசிக்க ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு ரொம்ப வேண்டியவங்க ஓ மேலேயோ கண்மணி மேலேயோ இல்லை பிருந்தா மேலேயோ யாராவது கையை வச்சாங்கன்னா, ஏதாவது பண்ண நினச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நான்லாம் எனக்கு வேண்டியவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், ஈவரக்கெல்லாம் பார்க்க மாட்டேன், ஆம்பளை பொம்பளைலாம் பார்க்க மாட்டேன், போட்டு தட்டு போயிட்டே இருப்பேன். அதை தானே அவனும் பண்ணியிருக்கான். இப்போ அதே இடத்துல என்ன தூக்கி போட்டுரு, மாறனை தூக்கி போட்டுரு, ஒன்றை வச்சுக்கோ. இப்போ ஒரு வேளை எனக்கோ இல்லை பாண்டியனுக்கோ இல்லை அங்கே பிருந்தாக்கோ இல்லை கண்மணிக்கோ ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த இடத்துல நீ இருந்தனா நீ பார்த்துட்டு சும்மா இருப்பியா? இல்லைனா மாட்டேன். மாறன் என்ன பண்ணணும் அதான் நீ பண்ணியிருப்ப. நம்மளை மீறி உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை பண்ணிடுவோம்.
நம்ம எந்திரம் கிடையாது. ம்? இந்த வீட்டுக்கு வந்து நான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சேன். இந்த மாரம் பையன் இருக்கான்ல, ம். அவனுக்கு நீ நான் உசுரு. இன்னொரு விஷயமும் கண்டுபிடிச்சேன், உனக்கும் மாறன்னா உசுரு. அதை நீ மறைக்கிற எனக்கு தெரியும், பரவாயில்ல. பாப்பா, இந்த உலகத்துல நல்லவன்றது எவனுமே கிடையாது. எவ்வளவு நல்லவன் அப்படின்ற அளவுகோலே கிடையாது. எவ்வளவு கெட்டவன் அப்படின்ற அளவுகோலே. இப்போ இவன் ஒரு 60% கேட்டவன், இவன் ஒரு 50% கேட்டவன். அப்படிதான், நல்லவன்லாம் எவனுமே இல்லை. எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சூழ்நிலை மட்டும்தான் காரணம். ஆனா நான் இப்போ ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் பார்த்த ஒரே நல்லவன் மாறன். அவனுக்கு ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி அவனை மாதிரி ஒரு இழிச்ச வாயம் உனக்கும் கிடைக்க மாட்டான். ம், அவன் நல்லவன்மா, என்னை விட நல்லவன். உண்மையை சொல்ல போனா உன் அண்ணனை விட நல்லவன். ம். பாப்பா, அவன் வேற நான் வேற இல்லைன்னு தானே நினைக்கிறேன். இல்லைண்ணா. இப்போ பாண்டியன் உயிரோட இருந்தா அவன் என்ன சொல்லுவானோ அதை தான் வெற்றியும் சொல்லுவான்னு நம்புறல்ல. ம். ம். அந்த டைவர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வாங்க. எதுக்கு? போ போ. அண்ணே, கழிச்சு போடு. அண்ணே, உன் அண்ணன் சொன்னா நீ கேப்பல்ல. கேப்ப. உன் அண்ணன் நான் சொல்றேன், கிழிச்சு போடு. வெற்றி ஆயில உன் அண்ணன் பாண்டிய நான் சொல்றேன், இப்ப கிழிச்சு போட போறியா இல்லையா வீரா?